இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. முதல்ல அத்தை கிட்ட இதை பத்தி சொல்லணும். இப்போதைக்கு ரேவதி கிட்ட சொல்லிக்காம இங்க இருந்து போறதுதான் நல்லது. இல்லாட்டி குழப்பத்துல நாம ஏதாவது உளறிடுவோம். அப்புறம் தேவையில்லாம சங்கடமும் வந்துடும். உடனே எஸ்கேப் ஆயிரும் மைதிலி. என்ன எங்கேயும் காணோம். எங்கதான் போயிட்டாங்க? என்னாச்சு? இங்கதான் நிக்க சொன்னேன். இப்ப எங்க போனாங்கன்னு தெரியல. அவங்க இருக்கிறப்போ நீ காணாம போயிடுற, நீ இருக்கிறப்போ அவங்க காணாம போயிடுறாங்க. சரி, இங்கே சாமி கும்பிட போயிருப்பாங்க. அவங்க வந்தாங்கன்னா என்ன திரும்ப கூப்பிடு. டேய் எங்கடா அவங்க? தெரியலையேடா. டேய் நீ இந்த பக்கம் போ. டேய் நீ அப்படி போ. கடவுளே, என்னை எப்படியாவது காப்பாத்து. இந்த ரவுடிங்க கிட்ட நான் மாட்டவே கூடாது. என்ன வச்சே என் பையன் யாருன்னு நிரூபிக்க பாக்குறாங்க. அது நடக்க கூடாது. 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கணுங்கிறதுக்காக தான் அவன் இங்க வந்திருக்கான். அவனோட லட்சியம் நிறைவேறணும். 2 குடும்பமும் ஒண்ணு சேரணும். நீதான் அதுக்கு துணையா இருக்கணும். என்னடா அங்க பாத்தியா? அங்க இல்லடா. டேய் அந்த பக்கம் பாத்தியாடா? அங்கேயும் இல்லடா. சரி வா இந்த பக்கம் போய் தேடலாம். வாங்கடா. வாங்க. என்னடா இவ்வளவு தூரம் ஓடி வந்தோம்? அந்த அம்மாவை பிடிக்கவே முடியலையடா. அவங்க எங்க தான்டா போனாங்க? ஆளையே காணோம். அந்த அம்மா மயக்கத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டோம்டா. அவங்க அந்த கேப்பை பயன்படுத்திட்டு அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்கடா. இந்த விஷயத்த சிவலாணி என்கிட்ட எப்படா சொல்றது? அந்த ஆளுக்கு இது தெரிஞ்சா நம்மளை கொன்னே போட்டுருவான்டா. டேய் வேற வழி இல்லடா, சொல்லித்தான் ஆகணும். இல்லைன்னா கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கே தெரிஞ்சிரும். சரி இரு. சரி போன் போட்டு பேசு. போடுறேன். டேய் இப்போதைக்கு தான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கீங்க. அவளை கூட்டிட்டு வந்துட்டீங்களா இல்லையா? அண்ணே, ஒரு பிரச்சனை நடந்து போச்சுண்ணே. என்னடா பிரச்சனை? அந்த அம்மா காணாம போயிட்டாங்கண்ணே. டேய் என்னடா திடீர்னு காணாம போயிட்டாங்கற? மயக்கத்துல தானே இருக்கிறதா சொன்ன. அப்புறம் எப்படிடா நடந்தது? அண்ணே அவங்க மயக்கத்துல தான் இருந்தாங்கண்ணே. திடீர்னு எப்படி மயக்கம் தெளிச்சதுன்னு தெரியல. நாங்க முகம் கழுவுறதுக்காக காரை விட்டு கீழே இறங்கணும். அப்ப அந்த நேரம் பார்த்து அந்த அம்மா கீழே இறங்கி தப்பிச்சு ஓடி போயிட்டாங்கண்ணே. முட்டாள் முட்டாள், நீங்க கேர்லஸா இருந்தா அவளை தப்பிக்க விட்டுட்டு இப்ப காரணம் சொல்லிட்டு இருக்கீங்களா? வெக்கமா இல்லையா உங்களுக்குலாம்? ஏதோ தெரியாம தப்பு நடந்து போச்சுண்ணே. அந்த அம்மாவை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடறோம். முதல்ல செய்யுங்கடா. டேய் போய் தேடு வாங்கடா.
சந்திரா, என்ன என்ன சின்ன மாமியார சின்ன மாமனார் சைகையில கூப்பிடுறாரு? ஏதோ முக்கியமான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். நாம சின்ன மாமியாரை ஃபாலோ பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். என்ன விஷயம் சொல்லுங்க. ஒரு அதிர்ச்சியான நியூஸ் சந்திரா. அப்படியா? என்ன அது? அந்த அபிராமி நம்ம ஆளுங்க கிட்ட இருந்து காணாம போயிட்டாங்க. என்னது? காணாம போயிட்டாங்களா? எப்படி? அட பாவிகளா, சகலையோட அம்மாவை கடத்திட்டீங்களா? சகலுக்கு எதிராக ஏதாவது சதி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்களா? ஷோ, என்னங்க நீங்க? அந்த அம்மா தப்பிச்சு போயிட்டாங்கன்னு ரொம்ப சர்வசாதாரணமா சொல்லிட்டு இருக்கீங்க. அவளை வச்சுதானே நம்ம எல்லா பிளானுமே பண்ணி வச்சிருந்தோம். அந்த அம்மாவை அக்கா முன்னாடி நிறுத்தினாதான் அந்த டிரைவர் பத்தின எல்லா உண்மையும் அவகிட்ட நிரூபிக்க முடியும். கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி நாம இதை செஞ்சு ஆகணும். அப்பதான் அக்கா கோவமாகி அவனை வீட்டை விட்டு துரத்துவா. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் சந்திரா. ஆனா அந்த மட பயிலுங்க அவளை கோட்டை விட்டுட்டு நிக்கிறானுங்களே. நீங்க அவனுக்கு உடனே போன் பண்ணி சீக்கிரமா அந்த அம்மாவை கண்டுபிடிச்சு கொண்டு வரணும்னு சத்தம் போடுங்க. அப்பதான் அவனுக்கு சீக்கிரமா கண்டுபிடிச்சு கொண்டு வருவானுங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. ஹலோ. என்னடா, அவ கிடைச்சிட்டாளா? இல்லண்ணே, இன்னும் கிடைக்கலண்ணே. நாங்களும் தேடிட்டு தானே இருக்கோம். டேய், நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. சீக்கிரம் அவளை கண்டுபிடிச்சு இங்க கொண்டு வந்தாகணும். இல்லன்னா நான் உங்க கதையை முடிச்சிருவேன். அண்ணே, அந்த அம்மா ரொம்ப தூரம் எங்களை விட்டு போயிருக்க மாட்டாங்கண்ணே. கவலைப்படாதீங்கண்ணே. சீக்கிரம் கண்டுபிடிச்சு கோயிலுக்கு கூட்டிட்டு வந்துடுறோம் நாங்க. டேய், சொல்லாதீங்க, போய் பண்ணுங்கடா. சரிங்கண்ணே. டேய், குடும்பத்துல குண்டு வைக்க பாக்குறீங்களா? விட மாட்டான் அந்த மயில் வாகனம். இப்ப என்ன பண்றது? முத இதை சகல கிட்ட சொல்லுவான். இப்ப சகல, கொஞ்சம் உங்ககிட்ட தனியா பேசணும். என்ன விஷயங்க? முக்கியமான விஷயம். வாப்பா. இந்த வந்துடுறேன் மாமா. போயிட்டு வாங்க மாப்ள. என்ன விஷயங்க? சகல, உங்க அம்மா ஆபத்துப்பா. என்ன சொல்றீங்க? ஆமாப்பா, சின்னத்தையும் சிவனாண்டியும் சேர்ந்து உங்க அம்மாவை கடத்திட்டாங்கப்பா.